सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि அதுல மூணாவது விஷயம் மீமாம்சையோகோ ஐகசாஸ்திரிய பங்கஹா, மூணாவது வாதம். ஸ்லோகம் ஆரம்பத்திலேருந்து பார்த்தா 16 அப்படின்னு வருது, 16வது ஸ்லோகம். இந்த பிரகரணத்திலே இதுதான் முதல் ஸ்லோகம். ரெண்டுன்னு போட்டிருக்கு, ஒன்னு திருத்திக்க வேண்டியது. शेष शेषित्व विरहात् फल जिज्ञास्य भेदतः भिन्ने प्रवृत्ति भेदाच्च जिज्ञासे पूर्व पश्चिमे. நம்ம பிரம்மசூத்திரம் இருக்கோம் இல்லையோ, அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 4 அத்தியாயம் இருக்கு. இந்த ஜைமினி பண்ணின பூர்வ மீமாம்சா சூத்திரங்களும் இருக்கு. அது அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது தர்ம ஜிஜ்ஞாசா, இது பிரம்ம ஜிஜ்ஞாசா. இப்போ ஜைமினி பண்ணின அந்த சாஸ்திரம் இருக்கே, அது பூர்வ மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லப்படும். வியாசர் பண்ணின இந்த சாஸ்திரம் உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது? இது ரெண்டும் ஒரே மீமாம்சா சாஸ்திரம். இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல அது பூர்வ பாகம், இது உத்தர பாகம். அப்படி தெரியுறதா இல்லையா? பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோச்ச, அந்த சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரம்னு சொன்னா ஒரே இதுதான். அதுலயே பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படிங்கிறது தெரியுது. ஆகையாலே இது ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவானா, பேர் ஒன்னா இருக்கு மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு, இதுவும் மீமாம்சா சாஸ்திரம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அது வேற சாஸ்திரம், இது வேற சாஸ்திரம். பூர்வ மீமாம்சா சாஸ்திரங்கிறது தர்ம விசார சாஸ்திரம், இது பிரம்ம விசார சாஸ்திரம். இந்த சாஸ்திரமும் அந்த சாஸ்திரமும் வேறு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு சாஸ்திரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவா விசிஷ்டாத்வைதிகள், வேறுன்னு சொல்றவா அத்வைதிகள். இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, அத்வைதிகள் இந்த ரெண்டு சாஸ்திரமும் ஒன்று இல்லை, ஒரே சாஸ்திரத்தினுடைய 2 பாகமாக இந்த பூர்வ உத்தர மீமாம்சா சாஸ்திரங்கள் அமையவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யுக்திகளை சொல்றா அப்படிங்கிறத நாம இங்க பார்ப்போம். சேஷ சேஷித்வ விரகாத் பல ஜிஜ்ஞாஸ்ய பேததா பின்னே பிரவருத்தி பேதாச்ச ஜிஜ்ஞாசே பூர்வ பஷ்சிமே. இந்த ஸ்லோகத்துல ஜிஜ்ஞாசே அப்படின்னு சொல்லியிருக்கார். 2 ஜிஜ்ஞாசா, அதாவது தர்ம ஜிஜ்ஞாசா, பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு இந்த 2 ஜிஜ்ஞாசைகளும் பூர்வ பஷ்சிமே ஜிஜ்ஞாசே. பூர்வ பஷ்சிமம், உத்தரன்னு போட முடியல, அதனால ஸ்லோகம் அடிக்கிறதுங்கிறதுக்காக பஷ்சிமம்னு போட்டிருக்காரு. பூர்வ மீமாம்சா, ஜிஜ்ஞாசானா மீமாம்சான்னு வச்சுக்கோ. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, பஷ்சிம மீமாம்சானா உத்தர மீமாம்சான்னு இங்க அர்த்தம் வச்சிருக்கோம். இந்த பூர்வ மீமாம்சாவும் உத்தர மீமாம்சாவும் ரெண்டும் பின்னே
வெவ்வேறு அப்படின்னு பிரதிஜை பண்றார். பூர்வ பশ্চিமே ஜிஜ்ஞாசே பின்னே, இதுதான் இந்த ஸ்லோகத்துல பிரதிஜை. இவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரத்தினுடைய ரெண்டு பாகங்கள் இல்லை, இது தனி அது தனி. இதுதான் இங்க சாதிக்க போறாங்க. ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே சொன்னபடி பார்த்தாக்க மீமாம்சான்னு ஒண்ணு, அதனுடைய பூர்வ பாகம் உத்தர பாகம் மாதிரிதானே தெரியுது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணங்கள் சொல்றார். 3 காரணங்கள் இங்க சொல்லியிருக்கார். 3ல அநேகம் வருது. சேஷ சேஷித்துவ விரஹாத் 1, பல ஜிஜ்ஞாஸ்ய பேததா 2, பிரவருத்தி பேதாச்ச 3. இந்த 3 காரணங்கள் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் வெவ்வேறு சாஸ்திரங்கள்னு சொல்றதுக்கு. சேஷ சேஷித்துவ விரஹாத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை இது ரெண்டுக்கும், அதாவது இந்த ரெண்டுலயும் விசாரிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அங்காங்கி பாவம்னு ஒரு சம்பந்தம் கிடையாது. முன்னாடி சொன்ன விஷயம் தர்மம், அதாவது பூர்வ மீமாம்சையில நிரூபிக்கப்படும் விஷயம் தர்மம், தர்ம ஜிஜ்ஞாசான ஆரம்பிச்சிருக்கு. உத்தர மீமாம்சையில நிரூபிக்கப்படும் விஷயம் பிரம்மம். இந்த தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒன்றும் அங்காங்கி பாவம் இல்லை. அதனால அது தனி இது தனி. ஆகையால அந்த அந்த விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய சாஸ்திரம் வேறு, இந்த பிரம்மத்தை நிரூபிக்கக்கூடிய சாஸ்திரம் வேறு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, அங்காங்கி பாவம் கிடையாது. சரி, அங்காங்கி பாவம் இருக்கணும்னு அவசியமா ஒரே சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு? அங்காங்கி பாவம் அப்படிங்கிறது ஒரு தொடர்பு சம்பந்தத்தை சொல்றது. ஒரு மொத்தமா ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்காக எடுத்துட்டு அந்த எழுதுறவா நிரூபணம் பண்ண எழுதுறவா என்ன பண்ணுவா, கிரந்தம் பண்றவா என்ன பண்ணுவான்னா அதுக்கு உபோத்காதம், அப்புறம் அதுல உள்ள சில விஷயங்கள் பொறுக்கி எடுத்து ஒரு கிரமமாக நிரூபணம் பண்ணிட்டு வருவா. அப்படி நிரூபணம் பண்ணும்போது அவ எடுத்துட்ட விஷயத்துக்கு பரஸ்பரம் ஏதாவது தொடர்பு சம்பந்தம் இருக்கணும். அப்பதான் அது ஒரு சாஸ்திரம்னு சொல்ல முடியும். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல இப்ப இருக்கிற விதத்துல பார்த்தோம்னா நமக்கு இப்ப 12 அத்தியாயம் இப்போ படிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 அத்தியாயம் இருக்கு சங்கர்ஷ காண்டம்ங்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா என்ன ஒரே விஷயமா கிடைக்கும்னு சொன்னா இது எல்லாமே தர்ம விசாரமாக இருக்கு. அந்த அத்தனை அத்தியாயங்கள்லயும் அங்க விசாரிக்கப்படும் விஷயம் நிச்சயமா ஒரு தர்ம சம்பந்தப்பட்ட, அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட விசாரமாக இருக்கும். அதை பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறது. அப்ப அந்த ஒரு அதனால தர்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது ரொம்ப சரியா ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தர்மத்தை பத்தி என்னெல்லாம் விசாரிக்க முடியுமோ அதோட சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பல விதமாக பிரிச்சுண்டு தன்னுடைய சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ணியிருக்கார். இதே மாதிரி உத்தர மீமாம்சையிலையும் நமக்கு பிரம்மத்தை பத்தி உபனிஷத்து சொல்றதோ இல்லையோ, உபனிஷத்துன்னு எடுத்துப்போம். இந்த உபனிஷத்திலே சொல்லக்கூடிய பல விஷயங்கள் விசாரிக்கப்படுறது. அதனால இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த தர்ம மீமாம்சா சாஸ்திரம், பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம், இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்றதுக்கு இல்லை. அது அத்தனை அத்தியாயத்திலும் தர்மத்தை விசாரிக்கிறது. இப்ப இந்த சாஸ்திரத்தையும் அதோட சேர்த்து ஒன்னா பண்ணணும்னு சொன்னா இதுவும் தர்மத்தை பத்தி விசாரிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அப்படி இல்லை. இதை சொல்லக்கூடிய விஷயம் தனியா இருக்கு. இது ஏற்கனவே சொன்ன தர்மத்தோடு அங்காங்கி பாவாதி சம்பந்தம் கொண்டதாக இல்லை. ஆகையால இது ஒரு தனி சாஸ்திரமாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் யுக்தி, சேஷித்துவ விரஹா. அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுவான், அது வியாக்கியானத்தை சேர்த்திருக்கார் பாஷ்யக்காரர். சேஷித்வே அதிகிருதாதிகாரேவா பிரமாணாபாவாத் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
சேஷசேஷித்துவங்கிறது ஒரு அங்காங்கி பாவம் இந்த ரெண்டு மீமாம்சைகளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு அதிகிருதாதிகாரம்னு ஒண்ணு சொல்லுவான். அதிகிருதாதிகாரம்னு சொன்னா அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் படிச்சவனுக்குத்தான் உத்தர மீமாம்சா சாஸ்திரம் படிக்க அதிகாரம் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்ததுன்னா அப்ப ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பண்ணலாம், சம்பந்தம் வந்துடுத்துன்னு. அதை படிச்சாதான் இதை படிக்க முடியும். முதல் அத்தியாயம் படிச்சாதான் ரெண்டாவது அத்தியாயம் படிக்க முடியும், இல்லைன்னா ரெண்டாவது அத்தியாயம் ஓடாது. முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் மேற்கொண்டு படிக்க முடியும். அப்படிதானே? ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்றது நான் முதல்ல கடைசி அத்தியாயத்தை படிச்சு விடுறேன்னு சொன்னா புரியாது சரியா. அந்த கிரமத்துல போகணும். அப்படிதான் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கும். அந்த விஷயத்துல பாக்குறச்சே முதல்ல பூர்வமீமாம்சா சாஸ்திரம் படிச்சவனுக்குத்தான் இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிறது புரியும் அப்படின்னு இருந்தால் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை படிச்சுட்டு தான் இதை படிச்சாகணும். அதனால அதுக்கப்புறம் வரக்கூடியது இது அதோட சேர்ந்த ஒரே சாஸ்திரம் அப்படின்னு ஒரே சாஸ்திரமா படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட இல்லையா? அதுல யாரு அதை படிச்சவன் சில வேதாந்தத்துக்கு வரவே மாட்டான். முக்காவாசி அந்த பூர்வமீமாம்சை படிச்சவன் அந்த கர்மானுஷ்டானம் போக அதிலே இருந்துருவான். இந்த வருது இல்லை, இதுக்கு வரவா அதுக்கு போறது இல்லை. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அப்ப என்னாச்சு, அதை படிச்சாதான் இதை படிக்கலாம்னு ஒரு அதிகிருதாதிகாரம் இல்லை. அதிகிருதாதிகாரம்னா அதுல யாவும் படிச்சா இருக்கானா அவனுக்குதான் இதுல அதிகாரம்னு சொல்றதுக்கு இல்லைன்னு தெரியுது. ஆகையால சேஷசேஷித்துவ விரகாத் பல ஜிஜ்ஞாஸ்ய பேததா. இப்ப நான் சித்த முன்னாடி அந்த 12 அத்தியாயம் பூர்வமீமாம்சையில சொல்லும் போது எல்லாமே தர்மங்கிற ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமா சாஸ்திரமா இருக்கு, எல்லா அத்தியாயமும் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். அப்படி பாக்குறச்சே இந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் விஷயமே தனியாக போயிடுறது. அது எப்படின்னு கேட்டா, விஷயம் ஜிஜ்ஞாசியம்னா விஷயம், பலம்னா பிரயோஜனம். ஜிஜ்ஞாசியம்ங்கிறது விஷயத்தை முதல்ல விஷயம் சொல்லுவோம். அந்த விஷயம் வேற. என்ன விஷயம் வேற அப்படின்னு சொன்னா, அங்க நாம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாவை பத்தின மீமாம்சா அது தர்ம ஜிஜ்ஞாசாங்கிறது. இந்த விசாரம் எதுக்காகப்படுறது? விசாரம் பண்ணாதான் நிர்ணயமா தெரியும். நிர்ணயமா தெரிஞ்சாதான் அனுஷ்டானம் பண்ண முடியும், இல்லைன்னா சந்தேகத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையாலே அனுஷ்டானத்துக்காக அந்த விசாரம். அப்ப அதனுடைய விஷயம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் அப்படின்னு ஆகும். ஆனா இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை பிரம்ம ஜிஜ்ஞாசையில. நம்மளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு தீர்மானம் பண்றது இதுதான் தாற்பயம், இப்படித்தான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு தீர்மானம் பண்றதை விட இங்க அனுஷ்டான பிரதானமாக ஒன்றும் சொல்லப்படலை. அப்ப விஷயம் வித்தியாசமா இருக்கா இல்லையா? அதே மாதிரி பலமும் வித்தியாசப்படுறது, பிரயோஜனமும் வித்தியாசப்படுறது. அங்க என்னன்னு கேட்டா, இது தெரிஞ்சது விசாரம் பண்ணி தீர்மானம் ஆயிடுத்தோன்னு சொன்னா உடனே அவன் தனக்கு வேண்டிய பலத்துக்காக அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கணும். அனுஷ்டானம் பண்ணி அந்த கருத்துவ அனுஷ்டானம் பண்ணி அவனுக்கு வேண்டிய பலத்தை அடையணும். அதனால வரக்கூடிய பலம் என்னன்னா அபியுதயம்னு சொல்லுவோம். நிஸ்ரேயசம் கிடையாது, மோட்சம் இல்லை, அபியுதயம். அது ஒரு நல்ல பலமா வரும். மோட்சம்னு ஏன் அதை சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். அனுபவிச்சாச்சுன்னா தீர்ந்து போயிடும் அந்த பலம். அது நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை, தாத்காலிகமாக வரக்கூடிய ஒரு சௌக்கியம்தான் அங்க அந்த கர்மானுஷ்டானத்துக்கு பலம். அதனால அது தீர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் கர்மானுஷ்டானம் பண்ணிக்க வேண்டி இருக்கும். அதுதான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க சொல்றது என்ன? பிரம்மஞானத்துடைய பலம் நிஸ்ரேயசம். நிஸ்ரேயசம் அப்படின்னு சொன்னா முக்தி, இந்த சம்சார பந்தனத்திலே இந்த முக்தி. ஆனா முக்தி வந்ததுன்னா அப்புறம் மறுபடியும் பந்தத்துக்கு வரமாட்டான். ஆக ஆரம்பத்திலே அனாதியா இருக்கக்கூடிய பந்தத்திலேருந்து வெளியே வந்துட்டான், மோட்சம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அப்புறம் ஒரு தடவை தான் மோட்சம் அடையணும், திருப்பி திருப்பி வந்துட்டு போறதுங்கெல்லாம் கிடையாது. அதனால இந்த பலம் வித்தியாசப்பட்டிருக்கு. அப்ப விஷயமும் வேற பிரயோஜனமும் வேறேன்னு இருக்கும்போது இந்த ரெண்டையும் எப்படி ஒரு சாஸ்திரம்னு சொல்ல முடியும்? வெவ்வேறு விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் பின்ன பின்ன சாஸ்திரமாகத்தானே இருந்தாங்கன்னா அது வேற விஷயம், இது வேற விஷயம். வியாக்கரணமும்
அதே சமயத்துல பூர்வ மீமாம்சையும் ஒண்ணுதான்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனுடைய விஷயம் வேற, இதனுடைய விஷயம் வேற, அதை படிச்சா வர பிரயோஜனம் வேற, இதை படிச்சா வர பிரயோஜனம் வேறன்னு இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரே சாஸ்திரம் தானே சொல்ல முடியாது. அதனால அந்த ரீதியில பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் விஷயமும் பிரயோஜனமும் தனித்தனியாக கொண்டிருப்பதாலே ஒரு சாஸ்திரம் ஆகாது. இது ரெண்டாவது யுக்தி. பிரவருத்தி பேதாச்சன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பிரவருத்தி பேதாத்துன்னு சொன்னா அது போதிக்கக்கூடிய விதமும் வித்தியாசப்படுது. ஒரு மீமாம்சையில விசாரிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் ஒரு விதி வாக்கியமாக இருக்கும் அல்லது நிஷேத வாக்கியமா இருக்கும். முக்காவாசி விதி வாக்கியங்கள் தான். விதி வாக்கியம்னா என்ன? அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போறாது, தெரிஞ்சுண்டு அதுபடி செய்யணும். அப்பதான் விதி வாக்கியத்துக்கு பிராமணியம். விதி வாக்கியம் இதை செய் அப்படின்னு நம்மளுக்கு பிரவருத்தியை உண்டு பண்ணும். அதுதான் விதி வாக்கியம்னு பேரு. ஆக விதிவாக்கியத்தை வாக்கியம் விசாரம் பண்ணி இதுதான் இந்த விதிவாக்கியத்துக்கு அர்த்தம் தீர்மானம் பண்ணினா தீர்மானம் பண்ணினபடி அவன் நடக்கணும் மேற்கொண்டு. இதுதான் அங்க உள்ள விதிவாக்கியம். அங்க விசாரம் பண்ணக்கூடிய விஷய வாக்கியத்திலேருந்து நமக்கு தெரியுது. அங்க விசாரிக்க வாக்கியங்கள் நமக்கு இப்படித்தான் போதிக்கிறது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் போதிக்கிறது. ஆனா வேதாந்தத்துல வந்தா அந்த மாதிரி ஒரு வாக்கியமும் இல்லை. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சாஸ்திரம் வந்தா மாதிரியே தெரியல. இங்க ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நம்ம எப்படி ஏமாந்து போயிருக்கோம் ஆத்மஸ்வரூப விஷயத்துல, ஏன் ஏமாந்தோம், அதெல்லாம் பத்தி விசாரிச்சிருக்கே தவிர இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்குறேன் உனக்கு, அதனால நீ இதுக்கு மேல ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா காரியம் பண்ணு அப்படின்னு ஒண்ணும் சொல்லலை. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டா போறோம், இது நிஜமான ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டாலே உன்னுடைய பிரமம் நிவர்த்தி ஆயிடும், அதுக்கப்புறம் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறது. அப்ப என்னாச்சு, அங்க விசாரிக்கப்படுற வாக்கியங்கள் நமக்கு பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியங்களாக இருக்கு. ஆனா இங்க உள்ள வாக்கியங்கள் நம்மளுடைய பிராந்திய மாத்திரம் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கே தவிர வேற ஒன்றும் புதுசா செய்ய சொல்லல. ஆக இந்த மாதிரி பின்ன பின்னமான விஷயங்களை கொண்ட வாக்கியங்கள் விசாரத்துக்கு விஷயமாக இருப்பதாலே அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரமும் இந்த உத்தரமீமாம்சா சாஸ்திரமும் வெவ்வேறாக இருந்தாகணும் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இதுக்கு அடுத்தது நாம ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். அபேக்ஷணாத் ஐகசாஸ்திரியம் ந பூர்வோத்தர தந்திரயோகோ ஸ்யாதைக்யம் தே அர்த்தசாஸ்திராத்யைஹி போஜனாதேஹே அபேக்ஷணா. அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் உத்தரமீமாம்சா சாஸ்திரம் இது ரெண்டுக்கும் ஒரு சேஷி பாவம் இருக்கு அப்படிங்கிறது நாம கொண்டு வர முடியும்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். அதாவது முன்னாடி சேஷி பாவங்கள்லாம் இல்லை, அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி கிடையாது. அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் தேவைப்படுறது உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு. அபேக்ஷணா, அது அபேட்சிக்கப்படுறது. இங்க என்ன எதுக்கா அபேட்சிக்கிறது, அப்படி என்ன பூர்வமீமாம்சா சாஸ்திரம் இங்க தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா, அந்தఃகரண சுத்தேஹே விவிதிஷா ஹேதுத்வாத் பரம்பரையா சாரீரக சேஷ கர்ம விசாரः அப்படின்னா, பிரம்ம விசாரத்திலே இவனுக்கு அதிகாரம் வரணும் அப்படின்னு சொன்னால் இவன் நல்ல சுத்த அந்தःகரணத்தை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த அந்தःகரணம் சுத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவன் நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும், நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டி இருக்கு. நிஷ்காமமாக அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அத நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தெரிஞ்சுட்டா தான் அனுஷ்டானம் பண்ண முடியும், தெரியாம சரியா அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால இவன் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அந்த கர்மாவை நன்றாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பூர்வமீமாம்சா சாஸ்திரம் படிச்சார். அப்ப தேவையாச்சோ இல்லையோ, இந்த உத்தரமீமாம்சா சாஸ்திரம் படிக்க வரவனுக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா,
பூர்வமீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சு அந்த கர்மாவெல்லாம் தான் செய்ய வேண்டிய கர்மாவை தீர்மானம் பண்ணிண்டு அதை அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக சித்த சுத்தியை சம்பாதிச்சுண்டு அப்புறம் இங்க வரணும். உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு அவன் அதிகாரி ஆகிறான். இப்போ தேவைப்படுறதே பூர்வமீமாம்சா சாஸ்திரம். அப்போ அது இதுக்காக இதோட சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு அங்க சொன்ன விஷயங்கள்லாம். ஆக சேஷி பாவம் எது பிரதான எது அங்கம் அப்படின்னு கேட்டா இப்ப எப்படி சொல்லலாம்னா உத்தரமீமாம்சா சாஸ்திரத்திலே மோட்சத்துக்கு சாதனமாக சொல்லப்பட்ட அந்த பிரம்மஜானம் இருக்கு, அது பிரதான விஷயம். ஆனா இந்த விஷயம் அவனுக்கு தெரியணும்னு சொன்னா அவன் பூர்வமீமாம்சா சாஸ்திரம் அவசியம் படித்திருக்க வேண்டும். அதுபடி அவன் அனுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தியை சம்பாதிச்சிருக்க வேண்டும். அப்பதான் அவனால இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவன் இந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி ஆவான். ஆக பூர்வமீமாம்சா சாஸ்திரம் இதுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. சம்பந்தம் வந்தாச்சு. அப்போ ஒரே சாஸ்திரம் சொல்லிவிடலாமே, அந்த அத்தியாயங்கள்லாம் கூட படிச்சு முடிச்சாதான் அவனுக்கு இது புரியும், அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த பூர்வபக்ஷம் வருது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு கண்டனம் பண்றார். அபேக்ஷணாத் ஐக சாஸ்திரியம் ந பூர்வோத்தர தந்திரயோ. பூர்வோத்தர தந்திரயோகோ, தந்திரம்னா மீமாம்சா சாஸ்திரம்னு வச்சுப்போம். பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் உத்தர மீமாம்சா சாஸ்திரம் இது ரெண்டுக்கும் அபேக்ஷணா உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் தேவைப்படுவதாலே ஐக்க சாஸ்திரம் ஐக்கியமாக ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவது நான் சரியில்லை. இதை வச்சுட்டு இது ரெண்டும் ஒரே சாஸ்திரம் சொல்லிவிட முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்பதான் சம்பந்தம் வந்துருத்தே, இந்த சாஸ்திர விஷயத்துக்கும் அந்த சாஸ்திர விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கொண்டு வந்துட்டாரு. அப்படியானா அது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ஒரே சாஸ்திரம்னு சொல்லலாமே. அது பூர்வபாக இது உத்தரபாகன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு சொல்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்ற, தேவைப்படுறதுங்கிறதுக்காக அந்த சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் ஒன்னாக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நீயே பாரு. சியாதைக்கியந்தே அர்த்தசாஸ்திராத்யைஹி போஜனாதேர் அபேக்ஷணா. அப்படியானால் இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம் பூர்வமீமாம்சா சாஸ்திரம் எல்லா சாஸ்திரத்துக்குமே தேவையானது அர்த்தசாஸ்திரம் இதுல இத்தியாதிகள்லாம் இருக்கு. அப்ப அந்த அர்த்தசாஸ்திரங்கள்லாம் இது தேவைப்படுறது அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் அல்லது உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தோடு ஒரே சாஸ்திரமாக சொல்ல முடியுமா? ஆமா, அது எப்படி தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா, அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த ராஜநீதி சாஸ்திரம். ராஜாவுக்கு எப்படி ராஜ்யம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நீதியை சொல்லி கொடுக்கக்கூடிய சாஸ்திரம். அந்த ராஜா ஒழுங்கா அந்த நீதி தவறாமல் ராஜ்யம் பண்ணினான்னு சொன்னாதான் அவனுடைய ராஜ்யத்திலே பிரஜைகள் சுபிக்ஷமாக இருக்க முடியும். அதாவது வேளா வேளைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வழி இருக்கணும், அதுக்கு திண்டாடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சௌகரியம் வேணும்னு சொன்னா அர்த்தசாஸ்திரம் அதுக்கு வழி சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி இவன் ராஜ்யம் நடத்தணும், அதுக்கு அர்த்தசாஸ்திரம் தேவை. வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைச்சுட்டு இருந்தா தான் இவனுடைய சரீரம் சௌக்கியமா இருந்து இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரமோ உத்தர மீமாம்சா சாஸ்திரமோ நிம்மதியா படிக்கிறதுக்கு உதவும். இவனுக்கு சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தான்னு சொன்னால் அப்போ அவன் அதுக்காக அதை தேடிந்து போக வேண்டி இருக்குமே தவிர ஒரு உத்தரமீமா வேதாந்த விசாரம் பண்ணு சொன்னா வர முடியும்? அவனால வர முடியாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு போஜனாதிகள்லாம். ஆக மனுஷன் தன்னுடைய தைனந்தினிகமான பிரதி தினம் தேவையான விஷயத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு அர்த்தசாஸ்திரம் உபயோகப்படுறது. அது இந்த மாதிரி ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு பயன்படுறது. அப்ப என்னாச்சு, அர்த்தசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். அது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கு. உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துக்கு தேவைப்படுற எல்லா சாஸ்திரத்துக்கும் தேவைப்படையா படிக்கணும்னா அது வேணும், அது இல்லாம படிக்க முடியாது. படிக்க முடியாதுங்கிறத உபனிஷத்தே ஒத்துக்கிறது. ஒரு 15 நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஸ்வேதகேது
போறான். 4 வேதம் கரைச்சு குடிச்சவன், எங்க கேட்டாலும் சொல்லக்கூடியவன். இப்ப 15 நாள் சாப்பிடாம இருந்துட்டு அங்க போன உடனே அவர் ஏதோ ரிக்வேதம் சொல்லு, ஏதாவது ஒரு ருக்கு சொல்லு, ஏதாவது ஒரு எஜுசி சொல்லுங்கிறார். ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா சாப்பாடு இல்லை, சாப்பிடல. அப்ப என்னாச்சு? அதெல்லாம் ஒன்னும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது பசியில. அப்ப அந்த புபுக்ஷிதம் பிரதிபாதி கிஞ்சித்துன்னு சொல்லுவான். அவன் ரொம்ப பசியா இருந்தான்னு சொன்னா புத்தி வேலை செய்யாது, சரியா வேலை செய்யாது. அப்ப அது சரியா வேலை செய்யணும்னு சொன்னா சாப்பாடு முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி சரீரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மருந்து, வஸ்திரம், போக்குவரத்து எல்லாமே முக்கியமான விஷயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ராஜா காரணம். ராஜா எப்படி ராஜ்யம் பண்ணணுங்கிறதுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரமாக இருக்கு அந்த அரச சாஸ்திரம். ஆக இந்த அரச சாஸ்திரம் ரொம்ப முக்கியமானது, வேண்டியது, எல்லாத்துக்கும் வேண்டியது. அதனால அபேட்சிதமா இருக்கிறதுனால எல்லா சாஸ்திரமும் அதோட சேர்ந்து ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? அப்படியா சொல்லுவேன்? அர்த்தசாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா பைத்தியமே சொல்லுவேன். அந்த மாதிரி யாரையும் சொல்ல முடியாது, நீயே சொல்ல மாட்டேன். அதைத்தான் இங்க கேட்கிறார். அபேக்ஷணாத ஏகசாஸ்திரம் அப்படின்னு நீ சொன்னால் உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் உதவுறது, அது ரொம்ப தேவையா இருக்கு. ஆகையால இது ரெண்டும் அது ஒன்னா இருக்கட்டுமே அப்படின்னு நீ கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ப அர்த்தசாஸ்திரம் எல்லாம் ரொம்ப தேவையா தான் இருக்கு. அப்ப அதுவும் இந்த சாஸ்திரத்தோட சேர்ந்து ஒரே சாஸ்திரம் நீ சொல்லுவியா என்ன? தைக்கியந்தே அர்த்தசாஸ்திராத்யைஹி ஏன் போஜனாதேர் அபேக்ஷணாத். அது வேண்டி இருக்கே போஜனம், அது இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஹா, இந்த விதத்துல பார்க்கறச்சே தேவைப்படுறதுங்கிறதுக்காக ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அப்போ எதை வச்சு ஒரே சாஸ்திரம், இது ஒரே சாஸ்திரம், இது வேற சாஸ்திரம்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டா இப்படி சொல்லுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி உண்டு. அது என்ன வழின்னு சொன்னா, எந்த சாஸ்திரத்துல எந்த சாஸ்திரம் பண்ணாலும் சரி, அவ என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா அந்த சாஸ்திரத்தை யாரு படிக்கணும், அனுபந்த திரயம்னு சொல்லுவா, சதுஷ்டயம்னு சொல்லுவா. அங்க நிரூபணம் பண்ற விஷயம் என்ன, இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம், அதே மாதிரி யாரு தெரிஞ்சுக்கணும், யாருக்காக இந்த சாஸ்திரம் எழுதப்படுறது அப்படிங்கிறத அவளை சொல்லியிருப்பா. ஆனா ஒரு சாஸ்திரத்துல ஒரு தடவை இந்த அனுபந்தம், இதுக்கு அனுபந்தம்னு பேரு, விஷயம், பிரயோஜனம், அதிகாரி இதெல்லாம் சொல்றதுக்கு அனுபந்தம்னு பேரு. இந்த சாஸ்திரத்துக்கு சொல்லியாச்சுன்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தனித்தனியா இது விஷயம் வேணா இருக்கும், கொஞ்சம் மாத்தலாம். ஆனா அதிகாரி இருக்கவே இருக்காது. இந்த அத்தியாயம் படிக்கிறதுக்கு வேற ஒரு அதிகாரி, முதல் அத்தியாயம் படிக்கிறதுக்கு இன்னொருத்தன், அப்படி கிடையாது. அவன் ஆரம்பிச்சா ஆரம்பத்திலேயே கடைசி வரைய படிச்சுன்னு போனோம். அவனுக்காக தான் புஸ்தகம் எழுதுறது. முதல் அத்தியாயம் ஒரு ஆசாமிக்கு, 2ஆம் அத்தியாயம் இன்னொரு ஆசாமிக்கு அப்படின்னு சொன்னா அது 2 தனி புஸ்தகம், ஒரு புஸ்தகம் இல்லை. ஆக ஒரு சாஸ்திரம்னு சொன்னா அந்த சாஸ்திரத்துல அவ நிரூபணம் பண்ணியிருக்காளே யாருக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது, என்ன விஷயம், என்ன பிரயோஜனம்ங்கிறது. இது ஒரு தடவை சொன்னா மொத்தம் எல்லாத்துக்கும் அவர் தான், அதே அதிகாரி தான் படிக்கணும். இது மாத்திரம் பின்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் பின்னம், பிரயோஜனம் வேறு, படிக்கிற அதிகாரி வேறு அப்படின்னு இருந்துடுச்சுன்னா அப்ப அந்த சாஸ்திரங்களை ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா இங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம், இது ரெண்டுக்கும் அது நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயமும் வேறையா இருக்கு, அதனுடைய பிரயோஜனமும் வேறையா இருக்கு, படிக்க வேண்டிய அதிகாரியும் வேறையா இருக்கு, படிக்கிற ஆளே வேறையா இருக்க. அது எப்படி அப்படின்னு கேட்டா அது அங்க இதை அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற சூத்திரமே நிர்ணயம் பண்ணி கொடுக்குறது. அசாதோ தர்ம ஜிஜ்ஞாசா சூத்திரமும் அதை யாரு படிக்கணும்னா அங்க இந்த அனுபந்தாதி திரயத்தை நிரூபணம் பண்றது, அனுபந்த திரயத்தை. இதே மாதிரி பிரம்ம ஜிஜ்ஞாசா சூத்திரத்திலையும் முதல் அதிகரணம் இதுக்கு யாரு படிக்கணும் இந்த புஸ்தகத்தை அப்படிங்கறது நிரூபணம் பண்றது. அப்படி பாக்குறச்ச வேதாத்தியனம் மாத்திரம் படிச்சுட்டு வந்தவன் கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு தேவையான அம்சத்தை அபேட்சிக்கிறவன் அவன் தான் பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கு அதிகாரி. அதை படிச்சு அவன் குருகுலத்திலேயே அதை படிச்சுட்டு அப்புறம்தான் கிரகஸ்தனா ஆகி கர்மானுஷ்டானம் பண்ணலாம். ஆனா உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துல அப்படி இல்லை.
இந்த பந்தத்துல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்னு மோட்சத்தை அபேட்சிக்கிறவன் இருக்கானே, சாந்தோதாந்தகா உபரதா திதிக்ஷு அப்படின்னு சொல்லி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் உள்ளவன் இருக்கானே, அவனாக்கும் அதிகாரி இங்கே. இவன் கர்மானுஷ்டானம் பண்ணா சொன்னா வேதாந்த சாஸ்திரம் படின்னு சொல்ல வேண்டியது, சொல்லக்கூடாது. அவனுக்கு பூர்வமீமாம்சா சாஸ்திரம் தான் தேவை. அதுலதான் அந்த விஷயங்கள். ஆக அதிகாரி வேறையா இருக்கானே, யாரு அந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படிங்கிறத தனியா சொல்லியிருக்காரு, தனியா பிரிச்சு சொல்றாரே, அப்ப எப்படி ஒண்ணாக முடியும்? இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் வேற, அந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் வேற, இதுக்கு பிரயோஜனம் வேற, அதுக்கு பிரயோஜனம் வேற, இது படிக்கிற அதிகாரி வேற, அதை படிக்கிற அதிகாரியும் வேற. ஆனா ரெண்டு சாஸ்திரம் ஒண்ணு. எப்படி? புரியல அப்படின்னு இந்த இடத்துல இது சொல்லுவோம். இதுதான் பல ஜிஜ்ஞாச பேதத்தா அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்துல சொன்னார். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, சம்பந்தம் எல்லாம் வித்தியாசப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் உண்மை இல்லை. ஆனா இதுவும் விசாரம் பண்ணக்கூடியதாக இருக்கு, அதுவும் விசாரம் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது பூர்வ மீமாம்சைய விசாரம் பண்றது, பூர்வ பாகத்தை விதிசாஸ்திர விதிய விதி வாக்கியங்களை விசாரம் பண்றது, அது உபனிஷத்து வாக்கியங்களை விசாரம் பண்றது அப்படிங்கிற வித்தியாசம் இருந்தாலும் விசாரம்ங்கிறது ஒண்ணுதானே. அதனால மீமாம்சாங்கிற பேரு வந்திருக்கு. மீமாம்சா அப்படிங்கிற அந்த பேரு வந்தது என்னன்னா, இதுவும் விசார சாஸ்திரம், வாக்கிய விசார சாஸ்திரமா இருக்கு, அதுவும் வாக்கியார்த்த விசாரமாக இருக்கு. ஆகையால அந்த மாதிரி பேர் வந்திருக்கே தவிர ரெண்டும் ஒரே சாஸ்திரங்கிற அபிப்பிராயம் இல்லையே. அதனாலே ஒரே மீமாம்சா சாஸ்திரம், அது பூர்வ பாகம், இது உத்தர பாகம். அதனால அதை முடிச்சுட்டு அப்புறம் இதை படிக்க வரணும் அப்படின்னு எல்லாம் நம்ம கல்பனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நம்ம இந்த 2 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.